தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது அதிசய விளக்கு. உங்கள் அனைவருக்கும் என் இனிய ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் 1:5 சொல்கிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிற இருளானது அதை பின்பற்றி கொள்ளவில்லை. தேவனுக்கு பிரியமான பிறகு நாம் வேதத்திலே பார்க்கும்போது வேதமே வெளிச்சம் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே இந்த நாளிலே நாம் அனைவருக்கும் மின்மணி பூச்சியை நாம் பார்த்திருப்போம். அந்த மின்மணி பூச்சியிலே வெளிச்சம் இருக்கும், ஆனால் அதை தொட்டால் சுடாது. அதில் ஒளி இருக்கும், ஆனால் நம் கையை அது பதம் பார்க்காது. அந்த மின்மினி பூச்சியை இரவில் வெளியே பார்த்திருப்போம். நட்சத்திரம் போல மின்னி கொண்டே இருக்கும். ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு எங்கிருந்து வெளிச்சம் வருகிறது என்று ஆராய்ந்தார்கள். அது ஒரு வித வேதிப்பொருள் அதனுடைய உடலில் இருக்கிறது. அந்த வேதிப்பொருள் காற்றோடு சேரும்போது அதிலிருந்து வெளிச்சம் புறப்படுகிறது என்று கண்டறிந்தார்கள். அந்த வெளிச்சத்தை ஏன் பரப்புகிறது என மேலும் அதை தொடர்ந்து ஆராய்ந்த போது அந்த வெளிச்சத்தை பரப்புவது ஆண் பூச்சி என்றும் அது பெண் மின்மணி பூச்சிக்கு தான் இருக்க இடத்தை காட்டி அதை தன்னிடத்திற்கு வரவழைப்பதற்காக என்று கண்டுபிடித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய தியான வசனத்தில் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், அந்த ஒளி நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து தான். இந்த ஒளி உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்த மெய்யான ஒளி என அறிந்திருக்கிறோம். அவர் தன்னை குறித்து சொல்லும்போது, நானே உலகிற்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார். இந்த மின்மினி பூச்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்னவெனில், அது தன்னிடத்திலிருந்து வெளிச்சத்தை புறப்பட பண்ணி அதனிடத்திற்கு மற்ற பூச்சிகளை வரவழைக்கிறது. மேலும் அதிலிருந்து வெளிச்சம் வருகிறது, ஆனால் அது நம்மை சுடுவதில்லை. அப்படியாக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரலோகத்திலிருந்து இருள் நிறைந்த உலகத்திற்கு வந்து இருளில் இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய வெளிச்சத்தை காண்பித்து அதை பார்க்கிறவர்கள் அந்த வெளிச்சத்தை பெறவும் பின்பற்றவும் மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறார். நாம் பிரகாசிக்கிற விளக்காக இருந்து இந்த வெளிச்சத்தை நாம் பெற்று உலகிற்கு நாம் இந்த வெளிச்சத்தை கொடுப்போமா? இந்த நாளிலே தீர்மானம் செய்வோம். இந்த நாள் சத்தியத்தை கேட்ட உங்களை ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுவாராக. இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.